என்னடா உணர்ற? நான் பார்த்தேன். யார பார்த்தேன்? மறுபடியும் சொல்றேன். கோர்ட்ல காசியை வெட்டினவன் வந்தான், என் மேல மோதனவன் வந்தான், நான் பார்த்தது கண்ணுல மண்ண தூணவன் தான், கோயில் திருவிழால தீப்பந்தத்தோட ஊர்வலமா வந்தவனா வந்தான். அவன் எப்படி அந்த ஊர்வலத்துல வந்தான்? அவனுக்கு உங்க கோயிலுக்கு என்ன சம்பந்தம்? இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா நானும் அவனை சேர்ந்தவன் தான் சொல்லுவ போல இருக்க. இது பாரு, இது கோவில் சம்பந்தப்பட்ட விஷயம். கோவில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க தான் ஊர்வலத்துல சாமிக்கு பக்கத்துல பாதுகாப்பா வர முடியும். நீ சொல்ற மாதிரி அவன் ஒரு திருடனாவோ கொலைகாரனாவோ கொள்ளக்காரனாவோ இருந்தா ஒரு சின்ன பாம் சாமியோட நகையோட எஸ்கேப் ஆயிருக்க முடியும், லைஃப்ல செட்டில் ஆயிருக்க முடியும். அவன் ஏன் சாமிக்கு பக்கத்துல பாதுகாப்பா வந்தான்? அவன் எப்படி வந்தான், ஏன் வந்தாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. அவன் தூண மண்ணு மட்டும் இல்ல, அவன் உருவமும் இன்னமும் என் கண்ணுல உறுத்திட்டு இருக்கு. எங்க அப்பாவுக்கு நான் மறுபடியும் வேலை வாங்கி தரணும்னா முதல்ல அவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும். கோயிலுக்குள்ள கொலைகாரனா? தாயே, இவன் நினைச்சது தப்பா இருக்கணும். அலெக்ஸ், யார் வேணும் உங்களுக்கு? அலெக்ஸ பார்க்கணும். அலெக்ஸா? யாரது? 2 மாசத்துக்கு முன்னாடி இதே விட்டு தான் அவனை பார்த்தேன். இது வீடு இல்ல சார், கெஸ்ட் ஹவுஸ். இங்க வரவங்க ஒரு நாள் தங்குவாங்க, ஒரு வாரம் தங்குவாங்க, ஒரு மாசம் கூட தங்குவாங்க. இது யாருக்கும் சொந்தம் இல்ல. அலெக்ஸ் யாருன்னு யாருக்கும் தெரியாது சார். இழந்த வேலையை பிடிச்சிடலாம் நினைச்சேன், தப்பிச்சுட்டானே. என்னடி பிரச்சனை இல்லையா? நீ இவளை பாத்துக்கிறேன், ஆட்டோ கொண்டு வந்துடுறேன். ராஜா, சீக்கிரம் வாங்க, ஆட்டோ வந்தாச்சு. ராஜா, நீ இவளை கூட்டிட்டு போன வீட்டை கூட்டிட்டு வர. சீக்கிரம் போ. அவளுக்கு சுகப்பிரசவம் ஆனன்னு மஞ்சள் துணியில ₹1 காசு முடிஞ்சு வை. இந்தப்பா மீனா, பாத்து பயப்படாம. ஆமா, ஒண்ணும் ஆகாது. தம்பி, அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வா. மெதுவா. வழி விடுங்க, ப்ளீஸ், கொஞ்சம் தள்ளிங்க. வழி விடுங்க.
ஆஸ்பத்திரி ஒரே கலையபுரமா இருக்கு. என்ன சார் பிரச்சனை? ஏதோ சண்டை நடக்குது சார். சண்டையா? ராஜா, என்னடா ஆஸ்பத்திரி ஒரே பரபரப்பா இருக்கு? ஊர்வலத்துல அடையாளம் தெரிஞ்சிட்ட மாதிரி இங்க என்ன கொலை பண்ண வந்தான். நீங்க இவ்வளவு பாத்துக்கிட்டு சொல்றதுக்கு ராஜா. காசியை இவன் கொன்னான். இவனை யார் கொன்னது? ஐயோ, இந்த கூட்டத்துல இன்னும் யார் யார் இருக்காங்க? இவன் தான் மாரியா? ஆமா சார். இவன் தான் காசியை கொண்டானா? ஆமா சார். இவனை தான் கோர்ட்ல பாத்தியா? அதனாலதான் உன்னை கொலை பண்ண வந்தான். ஆமா. ஹலோ, நான் எஸ்பி பேசுறேன். மாரி உடம்புல இருந்து எடுத்த கத்தியில இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸுக்கும் ராஜா ஃபிங்கர் பிரிண்ட்ஸுக்கும் சம்பந்தம் இல்லையா? நீ போலாம். தேங்க்யூ சார். 1 minute. இந்த ஊரை விட்டு நீ போறதா இருந்தா எங்க கிட்ட சொல்லாம போக. சரிங்க சார். நாங்க எப்ப கூப்பிட்டாலும் நீ இங்க வரணும். சரிங்க சார். ஓ